ஜெர்மன்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, கண்டிப்பா நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு ஏஆர் ஸ்பீக்கப் டாய்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஜெர்மன்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. அதுல நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு பார்த்த மாதிரி ட்ரெண்ட்பார் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. ட்ரெண்ட்பார் வேர்ப்ஸ்னா என்னன்னா, அந்த வேர்ப்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கணும். நம்மளுக்கு யூஸ்வலா ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ப் வந்து ஆஸ் யூஸ்வல் இஷ், யூ அந்த ப்ரொனோமனை பொறுத்து கான்ஜுகேட் ஆகும். அந்த ரெண்டு பார்ட்டா பிரியறதுல இன்னொரு பார்ட் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போகும். அது என்ன அப்படிங்கிறது, எப்படி நம்ம அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ட்ரெண்ட்பார் வேர்ப்னா என்னன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் aufräumen. aufräumen அப்படின்னு சொன்னா டு கிளீன், டு டைட் அப். இப்போ கிளீன் அப்படிங்கிறது வந்து புட்சன் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாக்டா ஃபார் கிளீன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். கிளீன் இன் சென்ஸ் நம்ம தூசி தட்டுறது, டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றது, அதெல்லாம் எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா டு கிளீன் அப்படிங்கறத மீன் பண்ணும். இப்போ aufräumen அப்படின்னு சொன்னோம்னா கலைஞ்சு கிடக்கிறதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ்டா எடுத்து வைக்கிறது, இருக்கிற இடத்துல போய் வைக்கிறது பேரு aufräumen. அதுவும் இன் ஆர்டர் ஆஃப் கிளீனிங் மாதிரி தான், பட் தூசி தட்டுற வேலை கிடையாது. இப்போ கலைஞ்சு இருக்கிற ரூமை நான் சரி பண்றேன், கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம aufräumen அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதுல auf அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ப்ல ரெண்டா பிரிய போறதுல auf வந்து ஒரு செட்டா பிரிஞ்சிரும். ரவுமன் அப்படிங்கிறது வந்து நார்மலா நம்மளோட கான்ஜுகேஷன் வேர்ப் மாதிரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணணும்னா இஷ் ரவுமா தாஸ் ஜிம்மா auf. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரவுமா அப்படிங்கிறது வந்து இஷ் பக்கத்துல நார்மலா ஒரு வேர்பை எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கான்ஜுகேட் ஆயிருக்கு. அந்த auf அப்படிங்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் at the end of the sentenceல போயிடும். என்னவா இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து சென்டென்ஸோட எண்ட்ல போயிடணும். இப்போ வந்து நான் அந்த ரூமை வந்து கிளீன் பண்றேன் அப்படிங்கிறது தானே. ஸோ அந்த ரூம் தாஸ் ஜிம்மா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த auf அப்படிங்கிறது வந்து பின்னாடி போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா abholen. abholen அப்படின்னு சொன்னா டு பிக்அப். யாரையாவது நான் ஒரு இடத்துல இருந்து நான் பிக்அப் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து abholen. ஸோ இதுல ab அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட், ஹோலன் அப்படிங்கிறது வேர்பா ஆக்ட் ஆகும். ab அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடும். இஷ் ஹோலா இன் ab அப்படின்னா ஐ பிக் ஹிம் அப், சாரி ஐ பிக் ஹிம், அவனை நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதுல இன் அப்படிங்கிறது வந்து ஹிம் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஸோ ஹிஷ் ஹோலா இன் ab, அந்த abங்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தட் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே வேர்ப் தான், ஆனா அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடும். பிரிக்கும் போது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடும். இதே இது வந்து சிலது வந்து நம்மளால பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்ஸ்டேன், ஃபெர்கவுஃபன். ஃபெர்கவுஃபன் அப்படின்னு சொன்னா டு செல். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா இதை பிரிக்கலாமான்னு கேட்டா நோ. இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாத வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸ் வந்து பிரிக்க முடியும், சில வேர்ப்ஸ் வந்து பிரிக்க முடியாது. அது நம்ம எப்போதுமே நம்ம டே டு டே லைஃப்ல லேர்ன் பண்ணும்போது தான் இந்த வேர்ப்ஸ் பிரியும், இந்த வேர்ப்ஸ் பிரியாது அப்படிங்கறத வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி பின்னு சொல்லிட்டு ஒரு வேர்போட ஃப்ரண்ட்ல இருக்கிறது, ஃபெர் விஆர் அப்படின்னு ஃப்ரண்ட்ல இருக்கிறது, இஎம்பி அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் மேக்ஸிமம் பிரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க டே டு டே லைஃப்ல டெய்லி ஒரு சென்டென்ஸ் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி வேர்ப்ஸ் பார்க்கும்போது எது எது பிரியுது பிரியலங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி நம்ம தான் ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆன வேர்ப்ஸ் வந்து எண்டில் செப்பரபிள் எது ட்ரெண்ட்பார் வேர்ப் எது அப்படிங்கிறத செப்பரேட்டாக நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸை வந்து நீங்களே ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நானும் ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி காட்டுறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. Bye from me, Amoksha. Bye.